இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபினா வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெண்டைக்காய் மசாலாவை ஒரு முறை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்கங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். ஒரு முறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்சி கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காவாக இருந்தால் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. மல்லி இலையை சேர்த்ததும் ஒரு சின்ன துண்டை இஞ்சி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க. வரமிளகாவை சேர்க்குற மாதிரி இருந்தால் 3 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு வாரம் இருக்கட்டும். வெண்டைக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணணும்னு இல்லைங்க, நம்ம விருப்பம் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வெண்டைக்காவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி வெண்டைக்காய் செய்யும்போது வேணான்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள், வெண்டைக்காயில் மசாலா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெண்டைக்காயில் மசாலா நல்லா இறங்குறதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது மசாலா கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டே மாறிடுங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் கரிஞ்சு போகாது. பாருங்கள், இந்தளவுக்கு மசாலா நல்லா வெண்டைக்காயில் இறங்கினதும் இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கும் போதே இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கி இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக தான் சேர்க்கணுன்னு இல்லை, பொடி பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு காஷ்மீரிக் மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா தக்காளியோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவில் மிளகாய் சேர்க்காமல் அரைச்சிருந்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை மிளகாய் சேர்த்து அரைச்சிருந்திங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் மசாலா தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்து வரத்துக்காக மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா.
மசாலாவை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெண்டைக்காயோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட வெண்டைக்காய் மசாலா கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.